அதாவது என்ன சொன்னால் ஆண்ட உதவியால் இறைவனுடைய உதவியால் அதாவது தமிழ் எழுத்துக்கள் மொத்தம் 247 எழுத்துக்கள். சரி. இந்த 247 எழுத்துக்களையும் அதாவது சின்ன பிள்ளையிலேருந்து எழுதக்கூடியதெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஆமாம். இன்னைக்கு வந்து 10வது படித்தவங்க, 11வது +1 +2 படித்தவங்க, எம்ஏ படித்தவங்க முதற்கொண்டு தமிழ் எழுதுறதுக்கு சிரமப்படுறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் அது எனக்கு வரமாட்டேங்குது, எனக்கு புரிய மாட்டேங்குது, அதனால் நான் தங்கிலீஷ் எழுதுன்னு சொல்லி ஆங்கிலத்தை கலந்துக்கிறாங்க. இதெல்லாம் நம்முடைய தமிழ் மொழி, தாய்மொழி, தொன்மையான மொழி, உண்மையான மொழிக்கு வந்து ஏற்பட்ட ஒரு பின்னடைவு. அதாவது நம்மளுடைய மக்கள் தாய்மொழியில் வந்து மொத்தம் 247 எழுத்துக்கள் பயப்படுறாங்க இல்லையே, உண்மையிலே அந்த 247 எழுத்துக்கள் கிடையாது. அந்த அது என்னன்னா ஒரு உயிரெழுத்துக்கள் 12, மெய்யெழுத்துக்கள் 18. இதுதான் நம்ம தமிழ் எழுத்துக்கள். இதோட அதிகமான எழுத்துக்கள் தமிழில்